என்ன திடீர்னு வக்கீலோட வந்திருக்கீங்க? அண்ணாமலை தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதை பத்திப்பா சொல்றீங்க? சொத்தை எல்லாம் 4 பங்கா பிரிக்கிறதுக்காகத்தான் வக்கீல கூட்டிட்டு வர சொன்னேன். சார், 3 பசங்களுக்கு 3 பங்காவும் என் பொண்டாட்டிக்கு ஒரு பங்காவும் 4 பங்கா பிரிச்சிருங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகுதுப்பா. நம்ம யாரோட வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்துருக்கிறேன். மாமா, எதுக்கு நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? பொதுவாகவே எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துறது நல்லது. அப்படி எழுதி தனித்தனியா எழுதுனத தலகாணி கடியில் வச்சு படுத்துங்கிறது நல்லது. அப்பதான் நான் போனதுக்கு அப்புறம் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. அப்பா, இப்ப இத பிரிச்சு எழுதுறதுக்கு எந்த அவசியமும் இல்லையேப்பா. கரெக்டரா? என் கடமையை நான் செய்யணும்ல. பா, அதெல்லாம் நீ எங்களுக்கு நிறையவே செஞ்சிருக்கப்பா. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிற, உழைக்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கிற. அது போதும்பா. இந்த பேச்சை இதோட விட்டுலாம்பா. மீனா, நீ வக்கீல் சாருக்கும் பர்சமாவுக்கும் காஃபி போட்டு கூட அவங்க குடிச்சு கிளம்பட்டும். முத்து, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் இதை பண்ணித்தானே ஆகணும். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. பா, மற்ற வீட்டில் எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டும்பா. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட சொத்து நீயும் அம்மாவும் தான்ப்பா.